ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. இன்னைக்கு அம்மன் கோயில்ல மனுஷனுங்க உயரத்தா காவு கொடுக்கணும். அவசரப்படாத, நம்மளோட எதிரி சரவணன், முதல்ல அவனை காவு கொடுக்கணும், அதுக்கப்புறம் பொண்ணை தூக்குறோம். ஓம் சக்தி ஓம் சக்தி. அதுக்கு ஜிக்னாசரி ஆட்டம் கன்ஃபார்ம் தானே? டேய் தாரு உண்ட தலையா இப்பதான் காப்பியா கட்டுறான். போடா இவனை அச்சி தொத்துங்கடா பக்கம். ஏன்டா இப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? டேய் சட்டையில இருந்து கையடி தான் பாக்குறாங்க. நான் எதுவும் பண்ணலையே. ஏன் பேர் என் கையில எழுதின? என்னம்மா இது? கட்டிக்க போறவன போய் அவன் பேசிட்டு இருக்க? யாரு இவன? நான் அவனை கட்டிக்கவே மாட்டேன். ஏய் விளையாடுற நீ? இவனை கட்டிக்க போறன்னு சொன்னதே நீதானே? நான் எப்ப சொன்னேன்ப்பா? நான் சொல்லவே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியல. ஏய் என்ன பேசிட்டு இருக்கா இவன்? எனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு. எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. என்னடி வளர்ற? அம்மா நான் உனக்கு சொன்ன புரியாது. என்னங்க இவ புரியாதுங்கறா? ஏய் ஒரே பொண்ணு செல்லம் கொடுத்து வளர்த்த பாரு உன்னை. மாமா இருங்க மாமா. உன்னை கொன்னாதான் நீ ஆத்திர விடுங்க எனக்கு. மாமா சொல்றேன். மாமா நிப்பாட்டுங்க மாமா. அப்படி கொல்லணும்னா என்னதான் கொல்லணும்? டேய் அப்படி என்னடா பண்ணி தொலைச்ச? நீதான் உன் பேர் என் கையில எழுதின, சொல்லு. ஐயோ நான் எழுதல. ஃபாத்திமா தான் எழுதுனா. யார் அந்த ஃபாத்திமா? தேன்மொழி எனக்கே கிடைக்கணுங்கிற ஆசையில தான் நான் அப்படி பண்ணிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஆனா தேன்மொழியை நான் உண்மையா விரும்புறேன். டேய் உன் சுயநலத்துக்காக என் பொண்ணு உடம்புல ஆவிய விட்டுருக்கே. ஏய் என் பொண்ணு கூட ஏதாவது ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேடா. இல்ல மாமா நிறுத்துடா. பிரச்சனை இல்ல. ஆமா ஓமானு அப்பவே சந்தேகப்பட்டேன்டா. என்னடா பயவில்ல மாத்தி பேசுறாளுன்னு. எல்லாம் ஓ வேலை தானா? சம்பந்தி வாங்க வாங்க சம்பந்தி. என்ன நடக்குதுங்க? ஐயா என்ன மன்னிச்சிருங்கயா. என் பொண்ணு சொன்னதை கேட்டு இந்த தப்பு நடந்து போச்சு. இப்பதான் அவ எல்லா உண்மையும் சொன்னான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஸ்கல் தான்யா. ஐயா இப்ப சொல்றேன், இந்த பகவதி அம்மன் மேல சத்தியமா சொல்றேன், என் பொண்ணுக்கு உங்க பேரன் தான் கல்யாணம். இது சத்தியம். உன்னை எப்பரா நம்புறது? நம்பிக்கை இல்லையா? எப்ப சாரி வாயங்க கொளுத்தியாத. இந்த அக்கினி மேல சத்தியமா சொல்றேன், என் பொண்ணுக்கு உங்க பேரன் தான் கல்யாணம். இல்லனா என்ன உயிரோட பார்க்க முடியாதியா? எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. பொண்ணை பெத்தவன் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். உன்னை நம்பல, உன் சத்தியத்தை நம்புறேன். வாங்கடா வாங்க. வாங்க வாங்க வணக்கம். வர 22ஆம் தேதி என் பையனுக்கு கல்யாணம். மண்டபம் ஃப்ரீயா இருக்குல்ல? எல்லா வசதியும் இருக்குல்ல? கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாது. இப்போதான் புக் பண்ணாங்க. புக் பண்ண என்ன 5-10 போட்டு தரேன். என்னால முடியாதுங்க. அந்த பார்ட்டிக்கிட்டே பேசிக்கங்க. யாரு இவங்க? ட்ரெயின்ல போனாலே வித்தவுட்லான்னு போவாங்க. இவங்க எப்படி புக் பண்ணாங்க? டேய் எடுவட்ட பயல்களா, ஒழுங்கு மரியாதை ஓடி போயிருங்க. ஓடி போறது உன்னோட பழக்கம், ஓட வைக்கிறது என் தலைய வழக்கம். அஸ்வினே ஏன் லஞ்ச் டைம்ல தேவையில்லாம பஞ்சு? தம்பி உன் கட்சி மீட்டிங் எல்லாம் எங்கேயாவது டீ கடை பெஞ்சில வச்சுக்க. இங்க வேணாம். பையன் கல்யாணத்துக்கு மரத்தடியில் வைக்க வேண்டியதானே? டேய் நடக்காத விஷயத்தை பத்தி ஏன்டா இங்க பேசிட்டு இருக்கீங்க? யோ வீரசிங்கம், மண்டபத்தை மட்டும் இல்ல, ஐயரு, சமயக்காரன், மேலக்காரன், பால்காரன் எல்லாரையும் புக் பண்ணியாச்சு. அதுவும் நீ ஃபிக்ஸ் பண்ண அதே முகூர்த்தத்துல. மோளக்காரே ஓளக்காரே பால்காரே ஊதாங்கிலில் ஊதனவே எச்சையில பற்கிறவன் எல்லாம் புக் பண்ணுவீங்க. ஆனா பொண்ணு பொண்ணும் நீ ஃபிக்ஸ் பண்ண அதே பொண்ணுதான், தேன்மொழி. எது தேனா? டேய் அவன் நிழல கூட உன்னால நெருங்க முடியாது. உன் கண்ணு முன்னாடியே இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ள அவளை தூக்குறேன். வாங்கடா போலாம். பாரா டேய் நீ எப்படி தூக்குறேன்னு நானும் பாக்குறேன்டா. வீரசிங்கம் அதுக்கு முன்னாடி முதல்ல ஓ வீட்டுக்கு எங்க அண்ணன் ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணுவான். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவன் சுத்த நான் ஆஃப் பண்ணி காட்டுறேன். சரி வா. அம்மா துண்டு பையன் அவன் நேருக்கு நேர் நின்னு சவால் விடுறான். நில்லுங்க. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏங்கள எல்லாரும் கடத்திட்டு வர சொன்னீங்க? விட்டா அந்த சரவண பையன் கடத்திட்டு போயிருப்பான். கல்யாண மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க போனா ஏற்கனவே சரவணன் கொடுத்து வச்சுட்டான். கல்யாண பொண்ணு யாருன்னு கேட்டா தேன்மொழிங்கிறான். தேனி நீ ஒண்ணு கவலைப்படாத. ஓ மாமா ஆல்ரெடி ஓ மனசுல பட்டா போட்டாச்சு. இனிமே அதுல யாரும் கொட்டா போட முடியாது. அதுக்காக மாவரச்ச கையோட தூக்கிட்டு வருவீங்க? சாரி சம்பந்தி. நிறுத்துங்க, யார சத்தம் போடாதீங்க. ஏதோ தெரியாதனமா தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சுக்குங்க. நாங்களும் பாதுகாப்பா இருக்கணும்ல. மேல தெரு கீழே தெரு நடுத்தரு எல்லா இடத்துலயும் நம்ம போஸ்டர் தான் இருக்கணும். ஸ்கூல் ஏரியா மட்டும் ஒட்டாதீங்க. ஓகே ஓகே. மாப்ள நம்ம ஒட்டற போஸ்டர் எல்லாம் யாரும் பிச்சி எடுத்துட்டு போறாங்க பாருடா. வேற யாரும் பிக்கலடா. பிக்காலி பையன் தாத்தா இருக்கான்ல, அவன் தான் பிச்சி எடுத்துட்டு போய் பெட்ரூம்ல வச்சு சிக்னா போஸ்டர் பாத்துனுக்குறான். எதுக்குன்னு 2 கல் எடுத்து கையில வச்சுக்கோ. ஏதாவது சந்துல புந்து வந்தாலும் வருவான். நான் புரியுதா? இன்னும் தாத்தா வர பார்த்தா துபாய் தாத்தா வராரு. திருவிழாவுக்கு ஜிக்னாசிரி வராளா? வாயா ஒட்டகம்,
ஏன் மாப்பிள்ள நீ அந்த வீரசிங்கத்துக்கிட்ட எதை நம்பி சவால் விட்ட? நான்லாம் எதை நம்பியும் சவால் விடல. என் மாமனாரு சின்ன பகவதி அம்மன் கோயில்ல பண்ண சத்தியத்தை கேரளால இருக்க பெரிய பகவதி அம்மன் கோயில் கூட்டு போய் வாபஸ் வாங்க வச்சிரு. டேய் சத்தியம் வாபஸா? இது என்ன வேட்பு மனு வாடா வாபஸ் வாங்குறதுக்கு? சாமி கண்ணை குத்தி போடுடா. சின்ன கோர்ட்ல தோக்குற கேஸ் பெரிய கோர்ட்டுக்கு அப்பீல் போய் ஜெயிக்கிறது இல்ல, அது மாதிரிதான். எது போய ஓஹோ நீ அப்படி போறியா? நான் பாத்துக்கிறேன். இதான் பெரிய பகவதி அம்மன் கோயில். உண்மையை சொன்னது தப்பா போச்சு. நிலைமை தெரியாம பேசிக்கிட்டு இருக்காத. அண்ணே கையை நீட்டா. கையை நீட்டுங்க சாமி. மோதிரம் அண்ணே சுமாரா சம்பந்தி மோதிரம் போடுன்னு சொல்றாரு. நீங்க போடுங்க சம்பந்தி. அந்த கையை நீட்டுங்க. எதுக்கு சம்பந்தி? உனக்கு என்னடா ஏன் சம்பந்தி எனக்கு மோதிரம் போடுன்னு சொல்றாரு? நீங்க போடுங்க சம்பந்தி. கொஞ்சம் பின்னாடி இப்படி வைங்க மாமா. அப்பா இப்போ ஓகேவாப்பா? சூப்பர் ராமவனே. என்ன சம்பந்தி இது? ஏன் சம்பந்தி கையை முடக்குனீங்க? சின்ன பகவதி கோயில்ல பண்ண சத்தியத்தை பெரிய பகவதி கோயில்ல ரத்து பண்ணிட்டீங்கன்னா? ஐயோ எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல சம்பந்தி. முடியாது. அந்த சரவண போய் உங்ககிட்ட சத்தியம் வாங்கிடுவான். கை நீட்டுங்க. ஐயோ என்ன வெட்ட வரா சம்பந்தி. நில்லு சம்பந்தி. காப்பாத்துங்க. நிறுத்துங்க. புறா. அப்படி நிறுத்தியா? ஏயா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்கு கையை வெட்ட போற? இங்க பார் நான் வெறியில இருக்கேன். இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இவன் சத்தியம் பண்ணி இருக்கான். இவன் மேல நம்பிக்கை இல்ல. யாரா இங்க தேன்மொழி? நான் இல்ல. Up a hat, the drop of a rap, the drop of a beat. You might have listened to or thought was fat. At the drop to make it break it down, the music will just ooze. Pennies over dollar or pound stock. To up a hat, the drop of a rap, the drop of a beat. You might have listened to or thought was fat. At the drop to make it break it down, the music will just ooze. Pennies over dollar or pound stock. மணி 5:59 ஆச்சு. வரட்டா? ஒரு நிமிஷம் முன்னாடியே தூக்கிட்டே நீ ஆட்டத்துல அவுட். ஏய் டூப்ளிகேட் போலீஸை கூட்டி வந்து சீன் போடுறியா? ஏய் அப்பா ஒரிஜினல் போலீஸ் பா. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா தலை தெரிச்சிரும். போ பின்னாடி. என்ன ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? இப்போ எங்க கூட்டிட்டு போற? போலீஸ்காரங்க தான் கூட்டு போறாங்க. ஏதோ சின்ன என்கொயரியா. என்ன என்கொயரி? கமிஷனரை பார்த்தா தான் தெரியும். மண்ணாங்கட்டி. சரி அதை விடு. இந்த ஹிந்தி டப்பிங் சீரியல் மாதிரி வீட்டு வாசல்ல வீரசிங்கமும் உங்க அப்பாவும் ஓடி பிடிச்சு விளையாண்டு இருந்தாங்களே, செம்ம காமெடி. அப்படியே கொன்னுடுவேன். எப்படிடா சின்ன பகவதி அம்மன் கோயில்ல பண்ண சத்தியத்தை பெரிய பகவதி அம்மன் கோயில்ல வாபஸ் வாங்க முடியும்? யாருக்கு தெரியும்? நீ பண்ண கூத்துல அந்த லூசு பைய வீரசிங்கம் எங்க அப்பா கையை வெட்ட வந்துட்டான். சரவணன் இருக்க பயமேன். அதான் உன் மாமா உள்ள வந்து காப்பாத்திட்டான்ல. மாட்டி விட்டதே நீ தான்டா. 6 மணிக்குள்ள வந்து என்ன தூக்கிட்டு போறேன்னு சவால் விட்டுருக்க. தூக்கிட்டோம்ல. அந்த லூசு வீரசிங்கத்துக்கிட்ட நான் உன்னை லவ் பண்றத வேற சொல்லிருக்கேன். அது ப்ராசஸ்ல இருக்கு, நடக்கும். டேய் ஃபாலோ பண்ணிரோம். இறங்க. வாங்க வாங்க. போங்க. ரைட்ல. வாங்க சரவணன். சார் என்ன எதுக்கு சார் கூட்டிட்டு வர சொன்னீங்க? நீங்க என்ன எவ்வளவு மிரட்டினாலும் நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டேன். நீங்க என்ன என்கவுண்டர் பண்ணாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சார். ஸ்டாப். நாங்க எது கூட்டன்ற விஷயத்த சொல்லவே இல்ல. அதுக்குள்ள டென்ஷன் ஆனா எப்படி? நாங்க என்ன கல்யாண மாலை நிகழ்ச்சியா நடத்திட்டு இருக்கோம். வாங்க உள்ள போவோம். வாங்க. ப்ரொஜெக்ட் ஆன். நீங்க அப்படி போங்க சீக்கிரம். எஸ் சார். வாங்க. ஏய் இல்ல சொல்றது கேளு. ஓடாவா. நோட் பண்ணுங்க. ஏய் இல்ல. இல்லன்னு சொன்னா. ஏய் ஓடு. வேணா கிட்ட வராதீங்க. சொன்னா கேளு. பெரிய பிரச்சனை இல்ல. நான் உன்னால தான் சொல்றேன். எவனால கிட்ட வந்தீங்க? சொன்னா கேளு. இவளோட கழுத்தை அறுத்துருவேன். போய்டா. அவடிச்சா தாங்க மாட்டடா. சொன்னா கேளுடா. அமைதி. வெயிட். உள்ள போ. டேய் நான் எவ்வளவோ சொன்னேன் அவங்கிட்ட, கேட்கல. அப்ப கொலைகேசா? இந்த குழந்தைங்க இன்னைக்கு உசுரோட இருக்காங்கன்னா அது காரணமே நீங்க தான். இந்த குழந்தைங்க போன பஸ்ல தான் தீவிரவாதிங்க குண்டு வைக்க பார்த்தானுங்க. அவங்கள நாங்க சேஸ் பண்ணி போகும்போது தான் உங்க கழுத்துல ஒருத்தன் கத்திய வச்சான். நீங்க பயப்படாம அவனை தூக்கி பந்தா. நீங்க பார், உங்களுக்கு என்னுடைய ஆக்சன். இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட வரலாம். சார் வீரசிங்கம்னு ஒரு லூசு இவங்க டோட்டல் ஃபேமிலியை கடத்தி கொண்டு போய் வீட்டில் வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். டோன்ட் வரி, நீங்க ஒன்றும் போயிடாதீங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. அது வரைக்கும் என்னடா பண்ணிட்டு நீங்க சோத்து மூட்டைகளா? குட்ரா துப்பாக்கிய அவங்கள சுட்டு தள்ளிடுறேன். மேடம் இந்த குழந்தைங்கள உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? ஒரு நிமிஷம். சொல்லுங்க மூர்த்தி. தேங்க் யூ. இது மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது பண்ணி வச்சிருக்கியா? இன்னொரு விஷயம் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா 3 மாசம் கழிச்சு சொல்றேன். நீ அங்க பாத்துக்க. டேய் சரி. எவன்டா அது? எங்க வீட்டு பொண்ணை தூக்கிட்டு வந்து எவனுக்கு கல்யாணம் பண்ண பாக்குறது? அவனை கூப்பிடுறா, சுட்டு கொன்னுற. வீரசிங்க மாமனார் வந்திருக்காருன்னு சொல்லுப்போ. ஓ நீங்க தான் அந்த வீரசிங்க மாமனாரா? ஒரு நிமிஷம் உள்ள வரீங்களா? நான் அவரை காட்டுறேன். வாங்க. யோ கதவை லாக் பண்ணீங்க. கோபக்கார மனுஷன் துப்பாக்கியோட வேற போயிருக்காரு.
நம்ம பரம்பரையில நீங்க ஒருத்தர் தான் போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம பிரிச்சு மேய்ச்சிட்டு வந்துட்டீங்க. எப்படி? மாமாதான் ஐயாவை அத்திருக்காங்களே. இருட்டு ரூம் சும்மா 10 பேர் மாத்தி மாத்தி. இத போட்டுக்க, வழி தெரியாம இருக்கும். இதெல்லாம் மாத்திரையாடா? அவன் தான் கும்முறான்னு தெரியுதுல்ல, குதிச்சு ஓடி வர வேண்டியதானே. சுமாரா எங்க அப்பா நடிச்சத போலீஸ் கை விளங்காம போ. பெரிய மனுஷனா நீங்க எல்லாம்? பெரிய மனுஷனாயா? நீங்க அடிச்ச கூத்துனால கடைசியில எங்க அண்ணன் குடும்பம் தப்பிச்சிருச்சு, நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இப்போ அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. எப்படிங்கறியா? நாளைக்கு அந்த சரவணனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி டிக்ளேர் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஓம்பேரனுக்கு மாங்கல்ய தந்து தானே. யாரை பிடிக்கிறது? அப்படி கேளு, இருக்கவே இருக்கா ஜிக்னாசிரி. எவ்வளவு பத்தி வேணாலும் பேசு, அந்த பத்தி மட்டும் இங்க பேசாத. அந்த ஆட்டக்காரில இருந்து வேலைக்காரி வரைக்கும் வந்து ஆட்டாட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்காளுங்க. அதே ஆட்டக்காரிய வச்சு அந்த சரவண ஆட்டத்தை அடக்குறேன். அடக்கி தேன்மொழியை விட்டு அவன் மூஞ்சில எச்சிய கறி துப்ப வைக்கிறேன். நீ சொல்றதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்கணும்னா 5 லட்ச ரூபா பணம் வேணும். தாரம் கூட பையனையும் கூட்டிட்டு போ. அவன் எதுக்கு நான் கூட்டிட்டு நீ போகணும்? பணத்தை ஆட்டைய போட்டினா அப்ப நீ வா. நீ வானே பணத்தை எடுத்துக்கிட்டு வா. மாமி டாடா. என்ன தரந்தே கிடக்கு? அடக்கி வாசி. ராஜாதுரை டீசென்ட் முக்கியம். ஓகே மாமா. நீ வீரசிங்கத்தோட ஒரே சன். நான் துபாய் ரிட்டர்ன். நமக்குன்னு ஒரு மானம் இருக்கு, கௌரவம் இருக்கு. ஓகே மாமா. வந்தமா பணத்தை நீட்டி அடிச்சமா அப்படி போய்கிட்டே இருக்கணும். சூப்பர் மாமா. எக்காரத்தை கொண்டு நலிவிட கூடாது. நல்லா உட்காரு. கெத்தாரு. ஆளையே பார்க்கல, நாடி நரம்பெல்லாம் இருக்குது. ஏன்டா என்ன சொல்லிட்டு நீ பாக்குற? வர்றாளன்னு பார்த்தேன்டா. காவாலி பேல போய் கூட்டிட்டு வந்து பாரு. டேய் ராஜதுரை, கண்ட்ரோல் கண்ட்ரோல். டேய் அசிங்கப்படுத்தாத. என்ன பேனை எடுத்துக்கிட்டு இருக்கா? சாரி மிஸ்டர் ராஜதுரை. மானம் கெட்ட மாமா, மூஞ்சி மோர கட்டை மாதிரி. கூல் கூல். வணக்கம். நீங்க போங்க. டேய் தொர வாயில நொறடா. தொட. இதுதானே வாய தொடடா. இந்தா பணம். அதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. ஏன் ஆட்டத்துக்கு 5 லட்சமா? நீ ஆடுறதுக்கு 5 லட்சம் இல்ல, அந்த சரவணை ஊரை விட்டு ஓடுறதுக்கு 5 லட்சம். டான்ஸ் முடிஞ்ச மறுநாள் ஊரு கூடி தேர் இழுப்பாங்க. அப்ப நீ சரவணன் பேர தெருவுக்கு இழுக்கணும். ஜாக்கெட்டை கிழிச்சுக்கிட்டு சரவணை என்ன கெடுத்துட்டான், சரவணை என்ன கெடுத்துட்டான் கதறிக்கிட்டு கும்பலுக்குள்ள ஓடியாரணும். அதே எதுக்கு ஜாக்கெட் கிழிச்சிட்டு ஓடணும்? நீங்க கொடுக்குற 5 லட்சம் ரூபாய்க்கு ஜாக்கெட் இல்லாமலே ஓடுவனே. இது நல்லா இருக்கே. ஷட் அப். அப்ப புறப்பட்டு மச்சுக்கனா சரி, நல்லபடியா பண்ணு. அவன் சின்ன சின்ன தப்பு பண்ணிருந்தானா சாரி. களத்துல சந்திப்போம். வர்றான். யார்? நானு. என்ன நடக்குது இங்க? தேனை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவேன்னு சரவண போன் பண்றான். இன்னும் 1 மணி நேரத்துல என் பையனுக்கும் தேன்மொழிக்கு மலைக்கோயில கல்யாணம். எல்லாத்தையும் தூக்குறா. அச்சத போட வேண்டிய நேரத்துல மிச்சரா திங்கற. கா 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 சாப்பிடு. வீரசிங்கம் டென்ஷன் ஆகாதீங்க. கோடல ஒரு வாய் மூடு. கோபப்படுங்க மோலா. நீ போட்ற. வீரசிங்கம் நான் சொல்ற கேளு. இப்போதைக்கு அமைதியாரு. நான் சொல்ற மாதிரி அந்த ஜிகினாசிரியை வச்சு இந்த ஜிகினாசிரியை வச்சு ஜாக்கெட் சட்டியை தச்சு இங்க பார். வேளாங்காட்டு நரி வீரசிங்கண்ணா என்கிட்டவா? கேளுங்கடா. பங்காளி போன் வந்திருக்குது பங்காளி. இன்னும் 5 கிலோமீட்டர் தான் பாஸ் இருக்கு. சும்மா 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு போன் பண்ணிட்டே இருக்காத. போன வேடா பங்காளி. மறுபடியும் போன். ஏய் 4 கிலோமீட்டர் தான் பாஸ் இருக்கு. சும்மா சும்மா போன் பண்ணாத எருமை. போனவே என்னடா பேசுற? ஹலோ, யார் பேசுறீங்க? நான் தான் தேன் பேசுறேன். மலை தேனா இல்ல கொம்பு தேனா? இது சிறப்பாலடி. என்னடா டேய், பின்னாடி வந்த வண்டியை காணா? நான் தான் சொன்னேன் சரவணன் கடத்திட்டான், எனக்கு தெரியும். நீ வண்டி திருப்பு, வண்டி திருப்பு. முதலாளி நம்ம வண்டி அந்த அன்னைக்கு பாருங்க. இங்க ஏன்டா வண்டியை நிறுத்திருக்கானுங்க? நிறுத்துறேன். வாங்க இறங்குங்க. வண்டி நிக்குது, ஆளுகளை காணா. சரவணன் தூக்கிட்டானா? இப்படி என்னடா அவனுங்க? ஐயா பின்னாடி இருக்காங்க.
எவன்டா சட்டை கழிச்சது மாடுகளா ஏண்டா எவ்வளவு பெரிய மேட்டர் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் கூட சீரியஸ் இல்லாம சீட் ஆடிட்டு இருக்கீங்க பாஸ் வண்டி டீசல் நின்னு போச்சு பாஸ் நாங்க என்ன பண்றது அதுக்காக நாங்க சும்மா இருக்கல சம்பந்திமா வளையல வாங்கி மாடசாமிட்ட கொடுத்தான்னு அவன் சேரிக்கிட்ட அடை வச்சு டீசல் வாங்கிட்டு வரோம் அது வரைக்கும் என்ன பண்றது சும்மா டைம் பாஸ் பக்கிகளா டீசல் இல்லாத வண்டியில கடத்தினதே தப்பு இதுல வந்த சம்பந்திக்கிட்ட நகையை வேற வாங்கிருக்கீங்களா டேய் உங்களை மாதிரி அடிகாலி நான் பார்த்ததே இல்ல உன்ன மாதிரி வில்லனி நான் பார்த்ததே இல்லையா மான மரியாதை போச்சு நான் தான் சொன்னேன்ல 5 கிலோமீட்டர் இருக்கு 3 கிலோமீட்டர் இருக்குன்னு நீ கேட்கல ஏண்டா அது இந்த மாதிரி டீசல் தீர்ந்து போனதான் சொன்னியா நீ எரும மாடு பாஸ் சும்மா அடிக்கடி அடிக்காதீங்க இது சரிப்பட்டு வராது நாங்க வேலைய ரிசைன் பண்றோம் வேண்டாம் வாடா யோ வீரசிங்க இருக்கிறவங்க அனுப்பிச்சு விட்டியா போயா டேய் இரு வாடங்க வாடா சோறு போட்ட முதலாளி 4 நல்ல வார்த்தை 2 நார வார்த்தை பேசத்தாண்ட செய்வாரு நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அடி வாங்கிட்டு சோறுதீங்க என்ன உன்னை மாதிரி ஒட்டக மேய்ச்சல் நினைச்சியா தள்ளியா தாண்டவராயா என்னது துபாயில ஒட்டக மேய்ச்சியா அப்புறம் பேசலாம் போடி அங்கிட்டு போடி எங்க இந்த கரடி குட்டி போய் டீசல் வாங்கிட்டு வாடா நான் உன்ன மாதிரி மானம் கட்டவனா வாங்க முடியாது நீ போய் வாங்கி நீ பண்ண டார்ச்சர்ல அவங்க என்ன அசிங்கப்படுத்துறாங்க ஏன் எச்சச்சோறு தின்றவனுங்களை நான் திட்டாம யார் திட்டுவான் யார பத்தி எச்சச்சோறு தின்னவன் நான் லவ் பண்ணவளா நீ பொண்டாட்டி ஆக்கிருக்க வாங்கடா டேய் நீ யார சொல்ற ஃபர்ஸ்டா செகண்டா ரெண்டையும் தான்டா அப்படின்னா நீ வெரி கிளீனர் தானா டிரைவர் அவன் போலீஸ் மாப்பிள்ளை கெட்டப்ல வரான் யார் சரவணன் அந்த வீரசிங்கம் கதற விடுறாரு இன்ஸ்பெக்டர் இவங்க 2 பேர் தான் சார் என்ன தைரியம் இருந்தா பட்ட பகல பொண்ணை கடத்துவாங்க அரெஸ்ட் பண்ணுங்க சார் இன்ஸ்பெக்டர் என்னை யாரும் கடத்தல நான் தான் விருப்பப்பட்டு வந்தேன் என்னது விருப்பப்பட்டு வந்தியா அது என்ன சரவணா இது சார் என்ன கொடுமை சரவணான்னு கேளுங்க சார் பாருங்க இன்ஸ்பெக்டர் அவங்க அப்பப்ப ஃபேமிலி டூர் போவாங்க அது நமக்கு எதுக்கு ஜிகினாஸ்ரீ ஏன் கடத்துனாங்கன்னு கேளுங்க என்ன புதுசா கள விடுற அதானே ஹலோ என்னது 24 வயசு பொண்ணோட டெட் பாடியா ஹாஸ்பிடலுக்கு எடுத்துட்டு போங்க நாங்க அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துறோம் ஐயோ ஜிகினாஸ்ரீயை கொன்ட்டீங்களா இந்த காம காட்டியாரி தான் கொன்னு இருப்போம் நாங்க எதுக்குடா ஜிகினாஸ்ரீயை கொல்லணும் எங்களுக்கு வந்த தகவலின்படி உன் பையன் ராஜதுரையும் இந்த கல்யாணமும் சேர்ந்து இந்த ஊருக்கு ஆட வந்தா கொன்னுடுவான்னு மிரட்டி இருக்காங்க இன்ஸ்பெக்டர் கல்யாணமும் என் பையனும் ஜிகினாஸ்ரீ வீட்டுக்கு மிரட்டுறதுக்கு போகல அப்புறம் 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அவ ஜாக்கெட்டை கிழிக்க வச்சு சரவண மேல பழி போடுறதுக்கு இதாங்க ஒரிஜினல் பிளான் அப்படி வாங்கடா வழிக்கு இப்ப புரிஞ்சுதா கங்க்ராச்சுலேஷன்ஸ் உன்னை கெடுக்க எவனும் தேவையில்லை இந்த வாய் போதும் இன்ஸ்பெக்டர் எங்க எல்லாரும் இவன் தான் கடத்தினா என்னம்மா உன் பொண்ணு கடத்தலங்கறா நீ கடத்தினாங்கற யார் லூசு என் பொண்ணு தாங்க லூசு 100% அம்மா அவன் தான் லூசு சும்மா ரெடி அது மட்டும் இல்லைங்க வண்டிக்கு டீசல் போட பணம் இல்லன்னு என் வளையல எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க முதல்ல வளையல வாங்கி கொடுங்க அது ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியல சார் கிட்னாப் மேட்டர்லாம் கூட பரவாயில்ல சார் அந்த அக்கா வழியிலுக்காக இவனுக்கு 2 பேரும் அரெஸ்ட் பண்ணுங்க சார் ரொம்ப நன்றிப்பா எல்லாரும் வண்டியில ஏறுங்க அவனை மட்டும் லாரியில ஏத்துங்க எங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க எல்லாரும் இறங்க உள்ள போங்க ஏய் வந்துட்டாங்க மச்சான் எல்லாம் ஓகேல டபுள் ஓகே மச்சி வாங்க வாங்க முகூர்த்தம் முடியறதுக்கு முன்னாடி எல்லாம் உள்ள வாங்க இது காவல் நிலையமா இல்ல கல்யாண மண்டபமா நல்லா இருக்கா துரசிங்கம் சார் அவர் இல்ல சார் வீரசிங்கம் ஓ மிஸ்டர் வீரசிங்கம் சார் வா சார் அந்த சரவணன் தான் எல்லாத்துக்கும் காரணம் எக்ஸாக்ட்லி ஆமா சரவணன் தான் முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார் சார் சும்மா தொண பேசிக்கிட்டு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அச்சதையை போட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க அர்ச்சனை போட்டு ஆசீர்வாதம் பண்ணு அச்சதையா யாருக்கு கீழே பாரியா இந்த மனசார வாழ்த்து ரெடியா அர்ச்சதை ஐயா சொல்றாருல போடியா சரி யாரு பெத்த பிள்ளையோ நல்லது சரிங்க நல்லா ஐயோ 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 மலை சாஞ்சிருச்சே அட கோமாளுக்கு பயலுக்கு பிறந்த ஏமாளி பயல என்னடா அதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் நீதான் மாமா எது நானா இன்னைக்கு செல்ல மறந்துட்டேன்னு சொல்லி உள்ள போனேன்ல அப்ப ஜிக்னாஸ்ரீய ஜில்லோன்னு பார்த்ததுல ஜமாய்ச்சிட்டேன் சரவணை மட்டும் இல்லன்னா எங்க கல்யாணம் நடந்திருக்காது அதை விடுமா இந்த வெட்டி பெருமை எல்லாம் எனக்கு பிடிக்காது என்ன சொன்ன சொன்ன மாதிரியே செஞ்சுட்டே சரவணா இவனை கொல்லாம விட மாட்டேனா வீரசிங்கா பதட்டப்படாம நான் சொல்றத கேளு நீ உடனே உன் மாமாவுக்கு போன போடு நான் 4 லட்சம் கூட்டிட்டு வரேன் 2 பேர்த்த உட்கார வச்சு பஞ்சாயத்தை பேசி முடிச்சிருவோம் பிஞ்ச செருப்பால ஏண்டா எனக்கு வேலைக்காரியை கட்டி வச்ச என் பையனுக்கு ஆட்டக்காரியை கட்டி வச்சுட்ட என் மாமனாருக்கு பஞ்சாயத்துக்காரியை கட்டி வைக்க போறியா உன்னை கொல்லாம விட மாட்டேனா வேலை மோதிரம் உங்க அக்கா மாதிரி லூசா இல்ல ஐயோ அக்கா மாமா மோதிரம் போடுறாங்க மோதிரம் தானே நான் போட்டேன் டேய் அது மாமா மோந்திரலடா மச்சான் மோந்திரம் உக்காலுக்கு தெரியுமே ஏன்பா சரவணா ஆதாச்சி கையோட தாலியும் கட்டிடு சித்தி என்ன சொத்தி நீயா கோவப்படுவ அப்புறம் சந்தோஷப்படுவ 2 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துப்பீங்க மறுபடியும் கோவப்படுவ அப்புறம் உட்கார்ந்து ஃபீல் பண்ணுவ இதானே தெரியும் உனக்கு நல்ல நாக்க புடிங்கிற மாதிரி கேளு அப்பவாது புத்தி வருதான்னு பாப்போம் மாப்ள இப்போ நான் சொல்றேன் என் பொண்ணுக்கு நீதான் மாப்ள ஓய் மூடு அத்தை
அவளுக்கு 5 நிமிஷம் தான் டைம். நல்ல மூட்ல இருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு தாலி இருக்கு. இப்ப கட்டுறதுன்னா கட்டுறேன், இல்ல நடைய கட்டுறேன். இருக்கு மாப்ள. ஏய் 5 நிமிஷம் தான் இருப்பாராண்டி. நல்ல மூட்ல இருக்காராண்டி. ஓகே சொல்லுடி, சீக்கிரம் சொல்லுடி. கட்டுவடா. ஏமா வந்தா தாலி கட்டுவ. ஐயோ காப்பாத்துங்க அகோரி.